பார்த்தாலே அவங்க சுற்றிட்டு இருக்கானுங்களே, பானிபூரி எடுத்துட்டு இருக்கானுங்களே அப்படின்ற அந்த வெறுப்பு தான் இருக்குது. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அந்த உணர்வை வந்து அழகாக வெளிப்படுத்துறாங்க. எப்படி நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம மாமா மச்சான் எப்படி துபாயில் போயிட்டு வேலை செய்கிறாங்களோ சேம் அதே போல தான் அவங்களும் வந்து உழைப்பை தேடி ஒரு தினக்கூலியாக வந்து இங்கே உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்றத உணர்த்தியிருக்காரு. ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வரவேற்க வேண்டிய ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அழகாக அவ்வளோ நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை இது பண்ணுற மாதிரி அவன் வடக்கன் சவை ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்தவன் ஒரு இந்திக்காரன் அப்படின்ற கான்செப்ட் இல்லாமல் அவன் இறந்தாலுமே அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு வந்து நம்ம தமிழ் பண்பாட்டு கலாச்சார முறைப்படி எல்லாமே பண்ணுறது, அதுக்கப்புறம் காரி முடிகிற வரைக்கும் எல்லாமே இது பண்ணுறது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இந்த படத்து மூலிமா என்ன தெரியுதுன்னா வடக்கன்ஸ் அப்படின்னா நம்ம வெறுப்பு காட்டாமல் இப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எப்படி வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்களோ சேம் அதே போல தான் அவங்களும் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்றத உணர முடியும். சரிங்களா? ஸோ இந்த படத்து மூலிமா வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, உணர்வாங்க. வடக்கன்ஸ் வந்து நம்ம வெறுவாக இது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், நம்ம சொந்த பந்தங்கள் எப்படி வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் வேலை செய்கிறவங்க மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். சில பேர் வந்து வடக்கன்ஸ் வந்து நீங்கள் இடத்த வாங்கி நீங்களே வந்து இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. நம்ம வாங்க முடியாத இடத்த அவங்க ஈஸியாக வாங்கிடுறாங்க. அது இது பார்க்குறோம். இல்லை, அதுதான் இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பூமி வந்து எல்லாருக்குமானது, இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான். ஏன் நம்ம சொந்த பந்தங்கள் வந்து இப்போ வெளிநாட்டில் அந்த மாதிரி நிலங்கள் வாங்க மாட்டாங்களா, செய்ய மாட்டாங்களா? இல்லை அவங்க வந்து இங்கே பண்ணுறாங்கன்னா நாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா நாமளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், விழிப்புணர்வோடு இருந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்றத வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்கள் வந்து இப்போ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஸ்மோக் பண்ணுற மாதிரியுமே காமிச்சு, அதாவது அவருடைய கேர்லெஸ்னஸ் இது பண்ணி இப்போ அவன் வந்து பொறுப்பாக இருக்கிறான், அவன் வந்து இது பண்ணுறான். நீங்களும் வந்து பொறுப்பாக இருக்கணும், பொறுப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உங்களுக்கான இடம் வந்து அங்கே கிடைக்கும் அப்படின்றத வந்து முன் வச்சிருக்காங்க. அது ரொம்பவே வரவேற்க